நிறைவு பகுதி, ஒரு இனிய பட்டிமன்றம். நிறைய செய்திகளை இந்த பிள்ளைகள், தம்பிகள், தங்கைகள் பேசியதெல்லாம் கேட்ட பொழுது சரி தவறு என்பதையெல்லாம் தாண்டி ஒரே ஒரு நிலைப்பாடு மட்டும் என்னுடைய இதயத்தின் அடி ஆழத்தில் உறக்க சொன்னது, என்னுடைய தமிழ் தேசம், என் இந்திய தேசம் எப்படியும் இனி தப்பி பிழைத்துக் கொள்ளும் என்கிற விழிப்புணர்வு என் பிள்ளைகளுக்கு வந்துவிட்டது என்கிற உணர்வு மட்டும் இவர்களுடைய வாத விவாதங்களில் இருந்து பெற முடியும். தம்பி பேசுகிற போது சொன்னார், சாதி மறுப்பு திருமணத்தை பண்ணதே எம்பெருமா முருகப்பெருமான் தான், குரத்தி மகளை திருமணம் செய்து என்று அழகான அந்த வரலாற்றினை சொன்னார்கள். இந்த அணியினுடைய ஆதங்கம் என்னவாக இருக்கிறது அப்படின்னா, ஆகாத நம்பிக்கைன்னு பேசுறவங்களுடைய ஆதங்கம் என்னவாக இருக்கிறது அப்படின்னா, சாதி மறுப்பு திருமணம் அன்னைக்கு செஞ்ச எம்பெருமான் முருகப்பெருமானை கோவில்ல வச்சான், இன்னைக்கு சாதி மறுப்பு திருமணம் செய்யணும்னு வந்த என்னுடைய திருச்செங்கோடு இளைஞனை சுடுகாட்டுல வச்சான். இன்றைக்கு குடியரசுத் தலைவர் இந்த சமூகத்திலிருந்து உயர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே மகிழ்ச்சி. ஒரு ஜனநாயக நாடாக எல்லா மக்களும் உரிமை பெற வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் இருந்து பார்க்கிற பொழுது உள்ளபடியே அனைவருக்கும் மகிழ்ச்சி. நான் படித்த புத்தகத்தில் படித்த செய்தி இது. KR நாராயணன் அவர்கள் குடியரசுத் தலைவராக வந்த சமயத்தில் திருப்பதி கோவில் அந்த தேவஸ்தான கமிட்டியில் உடனடியாக திடீரென்று கூடுகிறது. ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார்கள். அரசியல் தலைவர்கள், தேச தலைவர்கள் வந்தால் அவர்களுக்கு கும்ப மரியாதை செய்ய வேண்டும் என்றொரு விதிமுறை அந்த கோவிலில் இருந்திருக்கிறது. KR நாராயணன் அவர்கள் குடியரசுத் தலைவராக பதவியேற்றவுடன் உடனடியாக அந்த கமிட்டி கூடி அந்த விதிமுறையை நீக்கியது எதற்காக அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி நான் படித்த புத்தகத்தில் இருந்த கேள்வி. இன்றைக்கு வரைக்கும் இந்த சமூகம் நாம் பார்க்கக்கூடிய இந்த பிரிவினைகள் எல்லாமே ஆன்மீகம் என்ற ஒன்றை, மதம் என்ற ஒன்றை பற்றி கொண்டுதான் இந்த பிரிவினைகளை பிரித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ என்கிற ஐயமும் சந்தேகமும் இந்த சமூகத்துக்கு எப்போதுமே இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற நிலைப்பாட்டை இன்னைக்கு நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஒன்று சாதி மதம் அந்த பிரிவினைகள் அப்படிங்கிற கோணத்துல போகுது. இன்னொன்று பார்க்க போகிற போது மிக புத்திசாலித்தனமாக செல்வம், பணம், பொருள் என்ற ரீதியில் இங்க போய் இந்த சாமி கிட்ட இதை கேட்டா நமக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிற உணர்வுல செல்வத்தை தேடி, பணத்தை தேடி இந்த ஆன்மீகம் நம்ம இன்றைக்கு தள்ளி கொண்டிருக்கிறதோங்கிற கேள்விகள் தொன்று தொட்டு இந்த கேள்விகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆன்மீகம் என்பது என்ன தெரியுமா? ஆன்மீகம் என்று இருக்கிறதா என்று புத்தரிடம் கேட்கிற போது அவர் சொல்லுகிறார், பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடுகிறவர்கள் ஆன்மீகம் என்ற வழியை பின்பற்றுகிறார்கள். ஆசை என்ற ஒன்றை அறுக்காமல் ஆன்மீகம் என்கிற ஏணியில் ஒரு படி கூட முன்னேற முடியாது என்று காலம் காலமாக ஞானியர்கள் சொல்லி இருந்தும் கூட இன்றைக்கு என்ன படித்தாலும், என்ன பேசினாலும், என்ன பூஜை செய்தாலும், என்ன வழிபாடுகளை முன்னெடுத்தாலும் அதன் பின்னால் பொருள், செல்வம், பணம் என்ற ஒன்று, சுயநலம் என்ற ஒன்று நிச்சயம் இருக்கத்தான் செய்கிறது. இவர்கள் எப்படி ஆன்மீகவாதிகளாக முன்னேற முடியும் என்று நினைத்து கொண்டிருக்கிற பொழுது, அடுத்தவன் கண்ணீரை எது துடைக்கிறதோ, அடுத்தவன் பசியை எது மாற்றுகிறதோ, அடுத்தவன் துன்பத்தை எது தீர்க்கிறதோ அதுதான் மதம், அதுதான் ஆன்மீகம், அதுதான் பூஜைகள், அதுதான் வழிபாடுகள் சொல்லித்தரக்கூடிய நேர்த்தியான பண்பாடு என்று ஒரு கிளி சொன்னதாக மகாபாரதம் நமக்கு சொல்லி இருக்கிறது. நான் இந்த சபையில் மிக பணிவோடு ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். இன்றைக்கு நாம் முன்னெடுத்து கொண்டிருக்கக்கூடிய பூஜைகள் எதுவாக இருந்தாலும், வழிபாடுகள் எதுவாக இருந்தாலும், நாம் இந்த அன்பையும் கருணையையும் இன்னொரு மனிதனின் கண்ணீரை துடைப்பதற்காகத்தான் செய்கிறோமா என்ற கேள்வியை நான் முன்வைக்கிறேன். அப்படி என்றால் இந்த பூஜைகள், இந்த வழிபாடுகள் இது எல்லாமே ஆகாத நம்பிக்கை தானா? இவர்கள் எல்லாம் சொன்னது போல இப்படித்தான் இந்த நாடு நாசமாய் போய்கொண்டிருக்கிறதா என்ற வயிற்றெரிச்சல் தான் நிஜமா என்று நினைத்து பார்க்கிற போது நான் பின்னோக்கி போகிறேன். நான் முன்னோக்கி போக பிரியப்படவில்லை, நான் பின்னோக்கி சென்று பார்க்கிறேன். எத்தனையோ ஆயிரம் காலத்திற்கு முன்பாக ஒரு கதை காலம் காலமாக செவி வழியாக இன்றைக்கு நம்முடைய வீட்டு வரவேற்பறை வரைக்கும் வந்து சொல்லுகிறது. என்ன கதை தெரியுமா? ஒரு வீட்டில் ஒரு கணவன் மனைவி இருக்கிறார்கள். ஒரு துறவி மிக கடுமையான பசியோடு அந்த வீட்டிற்கு வந்து பிச்சை கேட்கிறான். உள்ளே இருந்து வருவதற்கு நேரம் காலம் தாமதமாகிறது. வெகு நேரம் கழித்து ஒரு இல்லத்தரசி வெளியே வருகிறார்.
ஏன் நான் இவ்வளவு கடுமையாக பசியோடு இங்கே வந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய கோபத்தில் கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக நிமிர்ந்து பார்த்தபோது என் கோபத்தில் கொக்கு கூட எரிந்து சாம்பலானது. அப்படிப்பட்ட நிலையில் நான் வந்து நின்றிருக்கிறேன். எனக்கு உன்னால் பிச்சை தருவதற்கு உள்ளே இருந்து வேகமாக வர முடியாதா என்பதை வெளியில் சொல்லாமல் இதயத்திற்குள் நினைத்து கொண்டு கோபத்தோடு அந்த இல்லத்தரசியை, அந்த எளிமையான மனுஷியை பார்க்கிறார். அப்போது எதுவுமே தெரியாமல் உள்ளே இருந்து பாவமான மனநிலையோடு வந்த அந்த இல்லத்தரசி அந்த துறவியை பார்த்து சொல்லுகிறார், கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவா என்று கேட்டார். அதிர்ந்து போனார் இந்த துறவி. எதுவுமே நாம் சொல்லவில்லை, முன்னால் நடந்தது இவருக்கு எப்படி தெரிந்தது? அம்மா நீங்கள் யார் என்று கேட்டபோது அந்த பெண்மணி சிரித்து கொண்டே பதில் சொல்கிறார், ஐயா நானும் என் கணவனும் இந்த வீட்டில் வசிக்கிறோம். எங்கள் வீட்டில் ஒரே ஒரு ஆடை தான் இருக்கிறது. யாராவது வெளியில் வந்து அழைத்தால் நாங்கள் யாரிடம் ஆடை இருக்கிறதோ, யார் அணிய வேண்டி வெளியே வர வேண்டி அவசியப்படுகிறதோ அவர்கள் அந்த ஆடை அணிந்து கொண்டு வெளியே வருவோம் என்று சொன்னபோது, ஐயோ இப்படிப்பட்ட தவ முனிவர்களுக்கு இப்படிப்பட்ட வறுமையா என்று சொல்லி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பாத்திரங்களையும் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி ஏதேதோ பூஜைகளும் வழிபாடுகளும் மந்திரங்களும் உச்சரிப்புகளையும் கொடுத்து அத்தனை பாத்திரங்களையும் தங்கமாக மாற்றி கொடுத்து இனிமேல் வறுமையே இல்லாமல் வாழுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அந்த பொருட்களை கையால் கூட தொடாமல் அந்த எளிமையான இல்லத்தரசி வீட்டிற்குள் போகிறார். தன்னுடைய கணவனிடம் சொல்லுகிறார். அப்போது வெளியே வந்து சொல்லுகிறார், ஐயா நீங்கள் கொஞ்சம் எங்க வீட்டு கொல்லப்புறம் வழியா வர முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. கொல்லப்புறம் பக்கம் போய் நிற்கும் போது வீட்டுக்குள் இருந்த கணவன் வெளியே போய் நிற்கிறார். அங்கே ஒரு பெரிய குப்பை மேடு இருந்ததாம். அந்த குப்பை மேட்டில் அந்த கணவன் சிறுநீர் கழித்தாராம். சிறுநீர் கழித்தவுடன் அந்த குப்பை மேடு அப்படியே தங்கமாக மாறிவிட்டதாம். இதை பார்த்து இந்த துறவி, ஐயோ எத்தனை மந்திரங்கள், எத்தனை பூஜைகள், எத்தனை வழிபாடுகள், எத்தனை மந்திர உச்சரிப்புகளை எல்லாம் செய்து இந்த பாத்திரங்களை எல்லாம் தங்கமாக மாற்றினேனே, வெறும் எதற்குமே ஆகாத சிறுநீரை தெளித்து இந்த குப்பை மேட்டை தங்கமாக மாற்றி இருக்கிறீர்கள் என்றால் இருகை கூப்பி வணங்குகிறார். ஐயா நீங்கள் யார் என்று சொல்லுங்கள். நீங்கள் சாமானியமான மனிதர்கள் கிடையாது. இந்த உலகத்தை உய்விக்க வந்த மகான்கள் நீங்கள் இருவரும். உங்களை வணங்குகிறேன். நீங்கள் யார் என்று சொல்லுங்கள் என்று கேட்ட பொழுது அதன் பிறகு வரலாறு சொன்னது, தனக்கென்று எதையுமே வைத்துக் கொள்ளாமல் இந்த தமிழுலகம் உய்விப்பதற்காக வந்து திருக்குறளை தந்த வள்ளுவனும் வாசுகியும் அந்த இருவரும் என்று இன்றைக்கு வரைக்கும் வரலாறு செவிவழி செய்திகளாக இப்படி வந்து கொண்டிருக்கிறது என்றால் எப்பேற்பட்ட மகான்களாக எதையுமே தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல், தனக்கென்று என்ற சிந்தனை கூட இல்லாமல் இந்த உலகம், இந்த மக்கள், இந்த நாடு, என் தேசம் என்று வாழ்ந்திருக்கக்கூடிய மகான்கள் நிறைந்திருந்த அந்த நிலையில் இருந்த பார்த்த பொழுது இந்த செய்தி எனக்கு நினைவிற்கு வருகிறது. இன்றைக்கு சுவாமி விவேகானந்தருடைய கொள்கையை பேசி, விவேகானந்தருடைய செயல்களை சொல்லி, விவேகானந்தருடைய வாழ்க்கையை பேசி எத்தனை பேர் சுவாமி விவேகானந்தரை போல் வாழ்கிறார்கள் என்கிற கேள்வியில் தான் இந்த தேசத்தினுடைய ஆணிவேர் இருக்கிறதாக நான் உணர்கிறேன். சுவாமி விவேகானந்தரை குறித்த மிக அழகான ஒரு செய்தியை சொல்லுவார்கள். அவருடைய அறை மிக எளிமையான அறை. நள்ளிரவு நேரம் விசும்பி விசும்பி அழுகை சத்தம் கேட்கிறது. சீடர்கள் போய் பார்க்கிறார்கள். இந்நேரத்தில் யார் அழுவது என்று போய் பார்க்கிற போது குமுறி குமுறி விசும்பி விசும்பி சுவாமி விவேகானந்தர் அந்த நள்ளிரவு நேரத்தில் அழுது கொண்டிருந்தார். கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏனையா அழுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது சுவாமி விவேகானந்தர் சொல்லுகிறார், என்னுடைய ஏழை பிள்ளைகளுக்கு இங்கே கல்வி கிடைக்கவில்லை, என்னுடைய ஏழை குழந்தைகளுக்கு இங்கே உண்ண உணவு கிடைக்கவில்லை, என்னுடைய ஏழை பிள்ளைகள் இங்கே பாரபட்சமின்றி வாழ முடியவில்லை, என்னுடைய ஏழை மக்கள் அறியாமையால் இங்கே துவண்டு கிடக்கிறார்கள். அவர்களுடைய கண்ணீரின் வழி, அவர்களுடைய பசியின் வழி, அவர்களுடைய துயரத்தின் வழி, அவர்கள் ஒதுக்கப்படுகிறார்கள் என்று உணர்கிற அந்த வலியை என்னுடைய இதயத்திலே இப்போது நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். என்னால் அந்த வலியை தாங்க முடியவில்லை. நான் கண்ணீர் பெருக்கி ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்கிற என்னுடைய குருவிடம் மன்றாடி கொண்டிருக்கிறேன். என்னுடைய கண்ணீரால் கேள்வி கேட்கிறேன், எப்போது இந்த துயரங்கள் எல்லாம் தீரும்? நீங்கள் மதம் மதம் என்று சொல்லுகிறீர்களே, அந்த மதம் என்றால் என்ன என்று எனக்கு புரியவில்லை. இவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லாத உங்கள் மதம் என்ன சொல்ல போகிறது என்று நான் கேட்கவில்லை. சுவாமி விவேகானந்தர் அவர்கள் தன்னுடைய சீடரிடம் கேட்டிருக்கிறார். எனது பாரதம் அமர பாரதம் என்ற புத்தகத்தில் அவர் கேட்டிருக்கிற இந்த கேள்வி இன்றைக்கு 2017 எவ்வளவு நிதர்சனமான உண்மையை இந்த தமிழ் சமூகத்தில் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது என்பதை
விவேகானந்தரை படித்து விவேகானந்தரின் செயல்பாடுகளை உள்வாங்கி அதில் குறைந்தபட்சம் 1-2 பின்பற்ற வேண்டும் என்ற வைராக்கியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நான் இதை எண்ணி பார்க்கிறேன். எத்தனை உண்மை இதற்குள் இருக்கிறது. அவருடைய கண்ணீரின் வழி இந்த சமூகத்தின் வழியாக பிரதிபலித்ததே. இந்த ஆன்மீக பூமி, இந்த புண்ணிய பூமி என்ன செய்துவிட முடியும் என்று நினைத்து பார்க்கிற போது அதற்கும் அவரே பதில் சொல்லுகிறார். எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை சிக்கல்கள் வந்தாலும், எத்தனை சீரழிவுகள் வந்தாலும், என்னுடைய இந்த பூமி, இந்த புண்ணிய பூமி உலகத்திற்கே நேர்மையையும் உண்மையையும் சத்தியத்தையும் வழிகாட்டக்கூடிய புண்ணிய பூமியாக மீண்டும் மறுபடியும் தழைத்து எழுந்து நிற்கும் என்ற சத்தியத்தை சுவாமி விவேகானந்தர் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் என்றால், அப்படி ஒரு புனித ஆன்மாவினுடைய சத்திய வாக்கு ஒரு காலம் பொய்யாகாது. நடக்கிற நிகழ்வுகளின் சோகம் எத்தனை இருந்தாலும் ஒரு நாள் எம்முடைய தமிழர்கள் பிழைத்து எழுவார்கள். ஒரு நாள் எம்முடைய தமிழ் மக்கள் உழைத்து உயர்வார்கள். ஒரு நாள் எம்முடைய தமிழ் தேசம் உலகத்தின் வழிகாட்டக்கூடிய உயர்ந்த தேசமாய் சுவாமி விவேகானந்தரின் வாக்குப்படியே அமையும் என்று சொல்லி இந்த இனிய பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.